எட்டுனான் யா எல்லா ஸ்கூல் மேட்ஸுக்கு கொடுத்துனான். அவங்க வந்து வாங்கி எல்லாரும் நல்லமா இருந்துருன்னு சொன்னவே திருப்பி செய்யலாம் நினைக்கிறேன். ஆனால் டைம் இல்லை. ஸோ யா No. எனக்கு ஒரு லோகோ இருக்கு, காட்டலாமா? யா Yes. வேற யாராவது ஏதாவது விற்க முயற்சித்து இருக்கீங்களா? என்ன நானும் நான் என் முந்தி ஒரு கிச்சன் வித்த நான் அப்புறம் இப்ப கிட்டடியா நான் நண்பில நாங்க இப்படி ஸோ அது என்ன இப்ப நாங்க இப்படி பழைய பொருட்கள் ஆனா அது நாங்க ரீமேக் பண்ணி விற்கிறோம். ஆனா நாங்க Oh, இன்ஸ்டா ஒரு வெப்சைட் நம்பி ஒரு வெப்சைட் அதுக்கு வச்சிருக்கிறோம். க்ரீம் கப்ஸ் என்று சொல்லி அது யா அது ஸோ கொஞ்சம் என்ன செய்றீங்க? பழைய பொருட்களை புதுப்பிச்சு விக்கிறீங்க. லைக் உதாரணமா உதாரணமா என்ன செய்து நீங்க? லைக் நாங்க இப்போ ஒரு டிஷர்ட் அதில் நாங்க இப்படி அது இப்படி பிளைன் டிஷர்ட் நாங்க அதுல இப்படி ஸ்டிச் பண்ற இல்ல இப்படி ஒரு ஸ்டிக்கர் நீங்க இப்படி அந்த உடுப்புல அந்த செய்யலாம். அயன் பண்ணா நாங்க அதில் போட்டு சேர்ந்தாங்க. நாங்க இப்போ நார்மலா அந்த டிஷர்ட் 13 ஃப்ராங்க் நாங்க வந்து 16 ஃப்ராங்குக்கு வித்துனாங்க. ஸோ வித்தது? யா குட் ஓகே. சேல். 50-50 ஏத்துனீங்களா இல்லாட்டி இல்லை நாங்க வந்து இப்படி ஸோ அது ஸோ காம்படிஷன் நாங்க எல்லா வித்து எல்லாம் இன்னைக்கு சேர்த்து நாங்க இப்ப 54 சம் ப்ரோ எனக்கு தமிழ் இப்ப வேலை செய்யல மன்னிப்பேன். 54 யா அப்புறம் நாங்க இப்படி ப்ரோ நாங்க அது சாப்பாடு கொடுத்து வாங்கினாங்க. புரியுதா? sag einfach Deutsch, sag auf Deutsch. 54 யூரோவையும் பிரிக்காம லைக் நீங்க ஏதாவது செஞ்சா கொடுத்தீங்க. ஓகே. அவ்வளவுதான். நான் என்னென்ன also சம்பளத்தோட தான் சம்பளம் சம் ja okay Summer என்னென்ன auf Wiedersehen also என்னென்ன என்னத்த நான் மினி ஜாப் தேடி பண்ணிருக்கிறேன். என்ன செய்றா? மினி ஜாப் செய்ய நிக்கிறீங்க. மினி ஜாப். ரெண்டா அவர் செய்ய போறார். பார்ட் டைம் நினைக்கிறேன். அரை நேரம் செய்ற வேலை. yes நானும் அதற்கா செய்தேன்னா இப்ப நான் திரும்ப போக நிக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாது என்ன செய்யலாம்னு. புரியுதா? ஐடியா இங்க நீங்க பெருசா பார்ட் டைம் ஜாப்ஸ் 16 பிளஸோட தான் செய்யலாம். 14ஓட குறைவா தான் இருக்கு. ஸோ ja 15ஓட நிறைய இருக்குதுங்க யா 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 இங்க கேம் 16 தான். அப்ப நகுல் எங்க செய்ய போறீங்க? இல்லாட்டி எங்க செய் also எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது பார்த்தேன் அதெல்லாம் ஒருக்கா ட்ரை பண்ணல ஒரு வருஷத்துக்கு முதல் என்ற அப்ப நீங்க அந்த இது இருக்கு நியூஸ் பேப்பர் அந்த வீட்டு வீட்டு போய் அப்படி கொடுக்கறது இது இருந்ததானே நீங்க சொன்னீங்க செய்த நீங்க. அவ அவ இன்னும் எனக்கு ஒண்ணுமே எழுது அவ என்ன கவுஸ் பண்றாங்க அது அதனால எனக்கு அது அது ஒன்றும் சரி வராதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அதனால நான் வச்சு செய்யறது தான் so ரெஸ்டாரண்ட் அது மாதிரி என்று அது அப்ப 15க்கு பிறகு நீங்க வீடு ja, செய்யணும். habe ich auch gedacht. Kellner, ne? Yes. நான் ஒருக்கா also இங்க ஒருக்கா வேலை செய்து பார்த்தேன் நான். அது உங்களுக்கு also நான் வந்து காலமே இல்லை நான் மத்தியானமும் bis 3 மணி மட்டும் செய்தான். மத்தியானம் நேரம் oh mein Gott உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும். நிறைய ஆட்கள் வருவீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வேணுமென்றா உங்களுக்கு வெளியில நீங்க அங்க போய் பார்க்கலாம். ஆனா இப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதா இப்ப கடையில வேலை செய்தா எனக்கு ஸ்ட்ரெஸ் கூட. ஸ்ட்ரெஸ் கூடாது. ஸ்ட்ரெஸ் பண்ணா பிளட் பிரஷர் அதிகரிச்சு மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். அவன் Yes. Also எனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ் இல்ல எனக்கு மட்டும் கோபம் கூடும். So aber so முகட்டு komisch schnell. Free Habisha. Ja. Free Habisha. கோவம் என்ன? நான் UK எங்களுக்கு விருப்பம் இல்ல. Ja, you can. நீ தலை கட்டான வேணா பேசுது. கனிகாண்ட இன்டர்நெட் நல்ல. நோ அதேண்டா என்ன நடந்ததுன்னா அங்கண்டு போயிட்டு முந்தி வெர்ஜின் It's a sign not to go to Sri Lanka again. ஐயோ முந்தி வெர்ஜின் மீடியா வைஃபை வச்சிருந்தாங்க. லைக் அது சோ குட். பேருந்து கிஷான் வந்து சொன்னார் கம்யூனிட்டி ஃபைபர் நல்ல வைஃபை. நான் அப்போ ஓன் பண்ணான் இல்ல நல்ல வைஃபை இல்லைன்னு. ஸோ அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 3 மாசத்தாள் இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு
கொஞ்ச கிழமைக்கு முன்னே தான் மறுபடியும் வெர்ஜின் மீடியாவுக்கு போய் இப்போ அவங்கள்ட்ட 2 வைஃபை இருக்கு. கம்யூனிட்டி ஃபைபரும் இருக்கு, வெர்ஜின் மீடியாவும் இருக்கு, இப்போ இந்த ரூட்டரும் இருக்கு வீட்டை. நாங்களும் நீங்க வெர்ஜின் மீடியாவை அந்த அபவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது மட்டும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். அன்ஸ்கிரைப் பண்ணல அது அந்த கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்னா 12 மாசம் கான்ட்ராக்ட் முடிய தான் நீங்க வந்து வேற எவ்வளவு மாதம் அந்த கான்ட்ராக்ட்? எனக்கு தெரியாது அது. அது லைக் ஒரு வருஷம் சம்திங். நான் கம்யூனிட்டி ஃபைபரால தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க வெர்ஜினோட நான் இன்னும் virgin தான் பாய்க்கிறேன். தெரியல. நாங்க சால்ட் நான் இங்க வோடாஃபோன் ஒரு மாதிரி தெரியாது இங்க. ஓ வோடாஃபோன். வோடாஃபோன் அம்மா போனுக்கு பாய்க்கிறான்னு நினைக்கிறேன். தெரியல. வோடாஃபோன் டெலிகாம் தெரியுமா? டெலிகாம். Slabata. அது தெரியாது. Ja, oha, okay, tschüss, kommt damit, ja. Ja, also so Fast Internet nach wohl. miteinander. அதான் இங்க ஜெர்மனில மிக பாப்புலரானது அதுதான் கூட எனக்கு ஜெர்மனி விசிட் பண்ண விருப்பம். ஆனா நான் Yeah. நான் இருக்க ஐரோப்பா பார்க் போனான். ஆனா எனக்கு ரோலர் கோஸ்டர் பயம். சோ பெருசா பிரியோசனம் இருக்கல. எனக்கு auch. ரோலர் கோஸ்டர் பயமோ எனக்கு ரோலர் கோஸ்டர். Ja, also நாங்க முந்தி நாங்க முழு தமிழ் ஸ்கூலோட போனாங்க என்ன. அப்புறம் நானும் தமிழ் ஸ்கூலால. நாங்க முழு தமிழ் ஸ்கூலோட போனாங்க. அப்புறம் எந்த குடும்பம் அதோட எந்த நண்பிட குடும்பம் நாங்க எப்பவும் சேர்ந்து நின்னாங்க. அவாக்கு ரோலர் கோஸ்டர் விருப்பம் எனக்கு அது பிடிக்காது. எனக்கு சின்ன ரோலர் கோஸ்டர் என்றால் பயமா இருந்தது. Oh my days. Also deep. நான் ஒரு காலம் anyway அந்த மூவி பார்க் அதெல்லாம் எனக்கு தான் யூரோப் பார்க் அதெல்லாம் அந்த தான் எனக்கு ஒவ்வொரு டிஸ்னிலேண்டுக்கு போகிற இவ்வளவு விருப்பம். என்ற ரோலர் கோஸ்டர் ஒரு 2 அல்லது 3 தான் அங்க இருக்கும். வேறு இதெல்லாம் so fun attraction அப்படி எல்லாம் அது எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அன்று இந்த கிழமை அன்று ஒரு ஆள் டிக்டாக்ல போட்டிருக்கிறார். ஒரு படியன் இந்த ஏரியாவுக்கு இருக்கிற ஒரு படியன் போட்டவர். எல்லாரும் அங்க ஏரியா ஹை ஸ்ட்ரீட்டுக்கு 4 மணிக்கு வாங்க பிள்ளைகள் எல்லாரையும் பிளைண்ட் டேட் செய்ய. பிளைண்ட் டேட் தெரியும் தானே? பிளைண்ட் டேட் செய்ய என்ன நடந்ததுண்டா ஸ்கூல்ல எல்லாரும் இதை பற்றி கதை சொன்னிருந்தவ நான் மறந்துட்டேன். வியாழன் 4 மணி ஏதோ நடந்து கொண்டு இருந்திருக்கு. இப்போ அன்றைக்கு ஒரு 5 மணி போல டிக்டாக்க திறந்தா லைக் 100 கணக்கான பிள்ளைகள் அந்த ஸ்ட்ரீட்ல நிக்கினம். 4 மணிக்கு வீடியோக்கள் எல்லாம் ஆக்கள் போட்டு கொண்டிருக்கணும். இப்போ அந்த படியன் ஆக்களை கூப்பிட்டபடியால 10 போலீஸ்கார் வந்து நின்றது அங்க. லைக் நினைக்கிறேன் ஒரு அந்த டிக்டாக்கரா அவர் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் போவேன். இல்ல இது ஒரு சின்ன படியன் ஃபேமஸ் கூட இல்ல. சொன்னதுக்காக இந்த ஏரியாக்குள்ள இருக்க நிறைய பிள்ளைகள் 300க்கு கிட்டத்தட்ட பிள்ளைகள் அங்க போய் அதை நடத்தினால அரெஸ்ட் பண்ணினவ. அதுவும் ஒரு சின்ன படியன் தானே, ஒரு 14-15 வயசு வரும். அந்த படியனை அரெஸ்ட் பண்ணவ இதை லைக் செய்ததுக்கு. ஆனா ரிலீஸ் பண்ணிட்டீன. பட் ஸ்டில் அரெஸ்ட் பண்ணவ ஒரு 20 போலீஸ் நின்று இருக்கு. ஏனெண்டா ஆக்கள் வெடியெல்லாம் கொளுத்த தொடங்கிட்டீங்க கடைகளுக்குள்ள. தக்காளி பழத்தை வாங்கி எறிய தொடங்கிட்டீங்க. இந்த ஆக்கா சொன்னவ கத்தி குத்தும் நடந்தது. ஆனால் எவ்வளவு உண்மை என்று தெரியல. நான் அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் சொல்லினும் கத்தி குத்து. சோ அவளாம் இப்ப சட்டன் தெரியும் அங்க நடந்தது. சட்டன் ஹை ஸ்ட்ரீட். உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இப்ப என்ன நடந்தது? என் டிரைவிங் லைசன்ஸ் உங்களோட டிரைவிங்கோட என் டிரைவிங்கோட நான் ஓடையில லைசன்ஸ் மட்டும் கிடக்குது. Good to know. லைசன்ஸ் மட்டும் கிடக்குது. ஆனா கார் ஓடையில. இட்ஸ் ஓகே. இது அழகாக ஷைன் பண்றதுக்கான டிஸ்பிளேல சிவர்ல ஒட்டி வைக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறேன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இங்க டிரைவிங் லைசன்ஸுக்கு இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு. நான் பார்த்தேன் இன்னும் உறுதியா வந்துட்டான்னு தெரியல. டெஸ்ட் வந்து கஷ்டம் இருக்கு. இல்ல என்ன நடக்குதுண்டா தியரிக்கும் அந்த ஓடுற டெஸ்டும் இருக்குது. எங்க என்ன நடக்கிறதுன்னா அந்த ஓடுற பழக்கிறாக்கள் அவையும் நிறைய டெஸ்ட்களை வேண்டி வைப்பின. அதால அந்த ஓடுற டெஸ்ட் எடுக்கிறது கஷ்டம். இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா ஜூலை மாசத்துக்கு தான் உங்களுக்கு எடுக்கக்கூடியதா இருக்கு. ஒருவேளை மார்ச் போல எடுக்க போறீங்க, பிப்ரவரி போல எடுக்க போறீங்கன்னா நீங்க இந்த டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போய் அதிகமான காசுல வேண்டாம். ஸோ 20 பவுனுக்கு வேண்டக்கூடிய இந்த டிரைவிங் லெசனை
பல ஆக்கள் 100 சொச்சம் அதுக்கு வேண்டின எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் அவையில் தொடர்ந்து லெசன் எடுத்துக்கொண்டே இருக்கணும் ஜூலை வரையும். அப்படி உங்களுக்கு பிரச்சனை என்றால் அப்ப ஜெர்மனிக்கு போனப்போ அப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு விளங்கும். என்ன இங்க ஜெர்மனி ஜெர்மனி ஹாரர்ஸ் டிரைவிங் இது தான் ஜெர்மன் நாட்டுல also அதனால நீங்க நிறைய காசு கட்டணும் so und அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஜெர்மனில டிரைவிங் பண்றது. விளங்கல என்னது இப்ப நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 3000 2000 கட்டணும் யா und அது நிறைய நல்லா ஸ்ட்ரிக்ட் also நீங்க உண்மையா இவ்வளவு கிராஷ் அப்படி எல்லாம் நீங்க அமெரிக்கா இதுடன் ஜெர்மனி இப்போதமாக கம்பேர் பண்ணினா உங்களுக்கு அமெரிக்காவில் இவ்வளவு கூட என்ன ஆக்சிடென்ட் நடக்கும் ஜெர்மனில இவ்வளவு குறைவா நடக்கும் அதை ஒப்பிட்டு பார்க்க லைக் டெஸ்ட் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கும் எஸ் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரிக்ட் நுணுக்கமா பாப்பினும் சோ லைக் நீங்க ஒரு குட்டி பிள்ளை விட்டாலும் ஃபெயில் அப்படி இல்ல ஆனா உங்களுக்கு நல்லா நீங்க நிறைய ரூல் படிக்கணும் அது கொஞ்சம் நல்லா கஷ்டம் தான் இப்ப கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஹார்ட் ஆக்குறாங்க லைக் இந்த வருஷத்துல இருந்து தியரியும் கூடிட்டு இப்ப தியரி புத்தாது பாத்தீங்கன்னா 700 சொச்ச கல்வியல் இருக்கு அந்த கல்வியெல்லாம் நீங்க பாடமாக்கணும் லைக் படிக்கணும் இப்ப 700 சொச்ச கல்வியெல்லாம் இன்னும் கூட்டிட்டாங்க சோ நினைக்கிறேன் ஒரு 800 வரும் அங்கிட்ட 1200 1200 ஓ மை காட் 700 சொச்சம் இங்க நாட் பேட் அந்த 1200 ஒவ்வொரு மாதமும் 30 கேபிஐமா கூடும் அப்படிலாம் கூடி தான் வரும் என்ன 30 கல்வியல் கூட ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருக்கா அவை கேபிகளை ரீஃப்ரெஷ் பண்ணுவார்கள் அல்லது அந்த கேபிகளை இன்னும் கூட்டுவார்கள் ஓ இல்ல ஒவ்வொரு ஆளுக்கும் வேற டெஸ்ட் நான் நினைக்கிறேன் எப்போ மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா உங்களுக்கு தெரியும் தானே ஆப்ஸ் இருக்கு தானே பழகிறதுக்கு ஓ யா அதுல அப்ப அந்த புதிய கேபிஐ வந்தா அப்ப அது ஒவ்வொரு முறையும் நிறைய கூடிடும் அப்படி அப்படி இங்க அந்த பிஸினஸ் குறைக்கிறதுக்காக என்ன சட்டம் கொண்டு வர போயணும்னு சொன்ன வேண்டாம் நீங்க தியரி எடுத்தா 6 மாசத்துக்கு பிறகுதான் நீங்க டிரைவிங் டெஸ்ட் எடுக்கலாம் இப்ப வளமையா நீங்க தியரி எடுத்தா அவ்வளவு டக்குன்னு லேர்ன் பண்றீங்களோ அதுக்கு பிறகு நீங்க டிரைவிங் எடுக்கலாம் இனி கொண்டு வராங்க தியரி எப்ப எடுத்து பாஸ் பண்றீங்களோ அப்ப இருந்து 6 மாசத்துக்கு பிறகுதான் நீங்க டிரைவிங் எடுக்கலாம் சோ அது கொஞ்சம் சிக்கல் லைக் என்ன சில பேர் டக்குன்னு முடிச்சுட்டு இப்ப நானும் 6 மாசத்தை விட குறையத்தான் நானும் பழகி எடுத்தேன் சோ அது எனக்கு நல்ல ஈஸியா இருந்தது ஆனா இதால பல பேர் 6 மாசம் தெரிஞ்சாலும் பழகி கொண்டிருக்கணும் அது கொஞ்சம் நோயிங் சில ஆட்கள் 18ல இருக்க விருப்பம் என்றா 17 வயசுல பயிற்சி கொண்டிருப்பினா அந்த தேரி கொஸ்டின்ஸ் அப்படி நான் அப்படித்தான் செய்தேன் நான் 17 வயசுல படிச்சுட்டு என் பிறந்த நாள் முடிஞ்ச உடனே தியரிய செய்தேன் நான் இப்ப தேடி பார்க்கிறேன் அதுல எனக்கு என்னன்னா குரோேஷியா சைனா ஜப்பான் ஜப்பான் keine Ahnung übrigens சொல்றது அதுதான் இன்னும் மிகவும் கடினமான டெஸ்ட் தான் I mean driving yeah also Germany top 3 இல்ல என்ன பார்க்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து வேண்ட பார்த்தனீங்களா டொனால்ட் ட்ரம்ப் ஸ்விஸ்ஸுக்கு வந்தவர் எல்லாரும் டொனால்ட் ட்ரம்ப் பத்தி தான் சொல்லினா எனக்கு தலை அடிக்கும் Donald Trump நிமிஷம் ஸ்பீச் செய்தார் was like bro we make the land free again ட்ரம்ப் விருப்பம் இல்ல இது கேள்விப்பட்டீங்க ஐஸ் வேற போற யூகேல லைக் சினிமால அது நீங்க அந்த இமிகிரன்ட்ஸ் அது ஃபேக் நியூஸ் இருக்குல்ல அந்த ஐஸ் இல்ல அவே ஏற்கனவே யூகேக்கு வந்துட்டீனம் ஆனா நீங்க ரிஃபார்ம் பார்ட்டிக்கு நீங்க வோட் பண்ணினா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அது ஏதோ எடுத்துட்டு அது அரசியல் தான் அதையும் நம்பல அதெல்லாம் அரசியல் தான் அது ஐஸ் யூஎஸ்ஏல இருக்குதுன்னு தெரியும் யூகேல எனக்கு ஐஸ் ஒரு நிறுவனம் இல்லோ அந்த நாட்டுல இருக்கிற ஆக்களா இருந்தாலும் உங்களை கலரை பார்த்தாவே இல்ல உங்களை திருப்பி உங்களை கண்டிப்பா போட் பண்ணிடுவாங்க ஆனா அது எப்படி அலவுட் எனக்கு விளங்கல அது ஸ்டில் நீங்க அந்த அப்படியான ஆக்களை vote பண்ணினால்தான் அப்படி அவை அந்த செய்யறார்கள் அப்படி செய்யலாதல்லோ சோ லைக் நான் இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்திருக்கிறேன் நான் பிரவுன் கலரா இருக்கிறபடியால என்ன எந்த நாட்டுக்கு திருப்பி எப்படி அனுப்பலாம் லைக் அது சென்ஸ் மேக் பண்ணல எனக்கு அது I don't know
பட் அமெரிக்கால நான் கேள்விப்பட்டேன் பல ஆட்கள் ரோட்டுக்கு போகவே பயப்படினேன். என்ற திடீரென்று ஒரு வேனுக்கு வந்து உங்களை கடத்தி கொண்டு போயிருவினம். But that's so bad, ice. நேற்று நான் வாசிச்ச ஒரு செய்தி, டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை வந்து நல்ல கஷ்டப்படுறார். அதால அவர் சொல்லி இருக்கிறார், இது நடக்காது, பட் சொல்லி இருக்கிறார் கிரீன்லாண்ட்ல வாழ்ற ஒவ்வொரு ஆளுக்கும் தான் $1 மில்லியன் கொடுப்பேன்னு. அவையில இந்த நாடை வேண்ட விட்டா. Ja. பட் அது நான் நடக்க நிறைய TikTokல என்னென்ன நிறைய படங்கள் கண்டேன். அதுல அமெரிக்கா வந்து அப்ப எப்படி அந்த கிரீன்லாந்து இருக்கும் என்று. கிரீன்லாண்ட் ஒரு ஐஸ் இடம். அமெரிக்கா போயிட்டுண்டா ஐஸும் இருக்காது, அங்க வாழ்ற உயிரினங்களும் ஒண்ணும் இருக்காது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி 10 பேர் இருந்தாலே உலக அழிவுதான். என்ன செய்யறது? ப்ரோ டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி கலைக்க எனக்கு அவரை விருப்பம் இல்லை. எனக்கும் Ja, me டொனால்ட் ட்ரம்ப் too. செய்தியை திறந்தாலே வார முதல் ஆள் இந்த முகமது டொனால்ட் ட்ரம்ப். போன கிழமை என்னது வெனசுவேலன் பிரைம் மினிஸ்டர் கடத்தினவர், அதுக்கு பிறகு கிரீன்லாண்டு வேண்ட பாக்குறாரு, இப்ப ஐஸ் என்ன பிரச்சனை அவருக்கும் சம்பந்தம் என்று சொல்லினான். டொனால்ட் ட்ரம்ப் இஸ் சோ கான்ட்ரோவர்ஷியல். Ja. ஆனா ஏன் பிக் அவர் என்ன உங்களுக்கு தெரியுமா அந்த இது இருக்குத்தானே அந்த இன்ஃப்ளேஷன். யா அவர் என்ன சொன்னார்? இன்ஃப்ளேஷன் அது ஒரு ஃபேக்கான விடயம் அப்படி அவர் சொன்னாராம். யா அவர் குளோபல் வார்மிங் ஃபேக்னு சொல்ற லூசு தான் டொனால்ட் ட்ரம்ப். ஓ லைக் கேட்டு கொண்டே இருங்க டொனால்ட் ட்ரம்ப். ஐயோ நான் மாறி சொல்லிட்டேன், இல்லாட்டி என்னையும் வந்து கடத்த போறாரு இங்க. நான் தமிழ் புரியாது. அவருக்கு எல்லாம் புரியும், அவர் ஒரு பெரிய மனுஷன் தான். உங்களுக்கு தெரியும் தானே அந்த also அந்த வேர்ல்ட் கப் இப்ப யூஎஸ்ஏ அமெரிக்காவில் நடக்க போகுது தானே. ஓ யா அதுலயும் பிரச்சனைகள் இருக்குது. யா உதாரணமாக அதிலே எல்லாம் இன்னும் விற்று முடியல. ஏன்னா அது இவ்வளோ ஹையான ப்ரைஸ் பேருந்து நீங்க அதே நல்லா ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீங்க இப்ப அமெரிக்காவுக்கு போறதுக்கும் அது நல்லா ஸ்ட்ரிக்ட். யா நாலாவது அவருக்கு பார்த்து ஆப்பிரிக்கா கப் இருந்தது தானே. யா அதுல அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்காதனால ஆக்கல einfach சும்மா ஃப்ரீயாக அவையில உள்ளுக்கு கொடுத்தாரு. என்று அப்ப டிவியில நல்லா ஃபுல்லா இருக்கிற மாதிரி. அப்படி அப்படி விஎம் நடந்தா அது நடக்கவே ஆகுது. அவையிலே உங்களுக்கு ஒரு பவுண்டை குறைக்க மாட்டாரு. இல்ல அதுக்கு மேலால ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாடுகளை பேன் பண்ணி வச்சிருக்கிறாரல்லோ, இந்த நாட்டுல இருக்கிற ஆட்கள் அமெரிக்காவுக்கு வர இயலாதுன்னு தடை போட்டிருக்கிறார். அதுல இருக்கிற சில நாடுகள் வேர்ல்ட் கப்ல பங்கு பெறுற நாடுகள், அதால அவையில் எப்படி பங்கு பெறுற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அந்த நாட்டாக்கள் வந்து பார்க்க இயலாது அந்த போட்டிய. அமெரிக்காலயா வேர்ல்ட் கப்? ஒரு சின்ன வேண்டுகோள், அவற்ற பேரை இங்கிலீஷ்ல சொல்லாம பெரியவர் என்று சொல்லி கதைங்க. யாரு அந்த பேரை நீ மென்ஷன் பண்ணாம பெரியவர், அவற்றுக்கு பதிலா பெரியவர் பெரியவர் கதைங்க தொடர்ந்து கதைங்க. Creepy guy சும்மா. செம்மஞ்சள் பெரியவர். ஓகே பெரியவர் இவ்வளவு தடைகள் போட்டபடியால தன நாடுகள் வர இயலாது, இந்த நாட்டுக்கு வர இயலாது. பதினேழு ஒரு 80 சொச்ச நாடுகளை பேன் பண்ணி வச்சிருக்காரு. செய்யற வேலை அதன்படியால வேர்ல்ட் கப்புக்கு லைக் எப்படி செய்யணும், எப்படி நடக்க போகுது என்ற குழப்பத்துல வேர்ல்ட் கப் அமெரிக்கால நடக்குது. யா அதாலதான் டிக்கெட்ஸ் விற்கப்படையல. இந்த பல நாடுகளால பார்க்கக்கூடிய அந்த நிலைமையில இல்ல. இந்த எப்படி பேன் பண்ண எப்படி வாரதாக்கள். சோ அது ஒரு பெரிய ஃப்ளிப் இல்ல, அது ஃப்ளிப் தானே. அது வந்து அது டிக்கெட்ஸ் லைக் வரையில அவங்களுக்கு ஸ்டேடியக்கும் கூட காசு வரும் நினைக்கிறேன் இருக்கு ஹையர் பண்ண எல்லாம். சோ அது வந்து ஒரு பெரிய லைக் பிசினஸ் இந்த பாக்க அது வந்து ஒரு பெரிய decrease. downgrade. பல நாடு. ஸோ லைக் உதாரணமா ஓ மை காட் லைக் கினி, சொமாலியா, சுடான், யமன், லிபியா. Ja, உண்மையா நிறைய நாள் ஆப்பிரிக்காவிலே நிறைய நாடு பேன் பண்ணிட்டார். சவுத் அமெரிக்காவும் உண்டு. இதுல யூரோப்பில் நான் இப்ப ஒன்றும் அவர் restrict ஆக்கல. ஏசியா இலங்கையும் இல்ல, இலங்கை இல்ல அதுல. நல்ல வேலை. இந்தியா இருக்குமா? இந்தியா இல்ல, இந்தியாவும் இருக்காது. Because like ஆப்கானிஸ்தான் இல்ல அவங்க பெரிய அந்த சின்ன சின்ன நாடுகள் தான், சின்ன நாடுகளை தடை செய்திருக்கணும். பேருந்து டொனால்ட் ட்ரம்ப் செய்த இன்னும் ஒரு விஷயம் பெரியவர் தான். பெரியவர்
பெரியவர் செய்த இன்னும் ஒரு விஷயம் பழைய நியூஸ் பட் ஸ்டில் அவர் அந்த அவற்ற நாட்டிலிருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யணும் என்பதற்காகவே அவர் மற்ற நாடுகள்ல இருந்து நீங்க வேண்ட பொருட்கள் உதாரணமா ஒரு தொலைபேசியை வச்சுக்கொள்ளுவோம் நீங்க ஒரு தொலைபேசிய சைனால உற்பத்தி செய்து இறக்குமதி யுஎஸ்ஏக்கு செய்யறதுக்கு ஆக விலையா இருக்கும் நீங்க கொஞ்சம் கூட விலை கொடுத்து அவியலிட்ட இருந்து நீங்க வேண்டுறீங்க அதால மற்ற நாடுகளுக்கு இதுல நன்மை பெறுது ஸோ சைனால இருந்து நீங்க வேண்டுறீங்கன்னா சைனாக்கு இதுல இருந்து ஒரு லாபம் வருது அது தடை செய்யறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஐயோ பெரியவர் என்ன செய்யறாருண்டா பெரியவர் அதுக்கு வர டாக்ஸ் டாக்ஸ் யா டாக்ஸை கூட்டுறார் அந்த டாக்ஸை கூட்டினபடியால அமெரிக்கால இயக்கும் நிறுவனங்கள் எல்லாம் அந்த நாட்டிலேயே பொருட்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அதால வேற வேற நாடுகளுக்கு இதுல இருந்து லைக் பிரச்சனைகள் வருது இப்ப இந்த வேற நாடுகள் அமெரிக்கா மேல டாக்ஸை கூட்டி ஓ மை காட் அதால இப்ப காசு பணம் இறக்குமதி ஏற்றுமதியா இருக்குது அதாலதான் தங்கத்தின் விலை இருந்ததுല്ലോ இப்ப கிட்டடியா நல்ல உயரமா இருந்தது அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த டாலர் இந்த ஒரு விஷயத்தால லைக் தங்கம் வேண்டே இல்லாத ஒரு அளவுக்கு அந்த விலையில இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு வந்துட்டு ஆனா இருந்தும் போன வருஷத்தோட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உயரத்தில் இருக்குது அதேண்டா என்னன்னா வேற நானும் போட்டிக்கு டாக்ஸ் போடினு தானே கூட்டி நான் இப்ப பார்த்தேன் இந்த ஐஸோட இது ஐஸ் உதாரணமாக நீங்க இப்ப யூகே யூனியன்ல இருந்தால் அப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது என்றால் அது அந்த லாஸுக்கு அது ரெஸ்ட்ரிக்டட் ஆகும் அது அந்த லாவே அலோவ் பண்ணாது இப்படியான நிறுவனங்கள் எக்ஸிஸ்ட் பண்றதுக்கு ஜெர்மனியில நிச்சயமா நடக்காது என்று அது எங்களுடைய அந்த கோன்கசெட்ஸ் இருக்குது அது அந்த லாஸ் அது உண்மையா அந்த லாஸ் கடம் பிடிக்கணும் அதை கடம் பிடிக்கலாட்டி அப்ப அவங்களுக்கு நல்லா நிறைய பிரச்சனை கிடைக்கும் ஸோ ஐஸ் உதாரணமாக EU கண்ட்ரீஸ்ல உதாரணமாக ஜெர்மனிக்கு வர முடியாது யூகேல வரலாம் யூகேக்கு வந்துட்டுன்னு சொல்லினோம் ஏதோ டிக்டாக் அக்கௌண்ட் ஏதோ உருவாக்கப்பட்டிருக்கு ஏதோ ஏதோ வெரிஃபைடு அக்கௌண்ட் கவர்மெண்டால செய்யப்பட்டது சில பேர் சொல்லினா கவர்மெண்டால செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஐஸ் ஆனா மறைமுகமா செய்யணும் என்று ஆக்களுக்கு தெரியாம ஆனா அது உண்மை போய் எவ்வளோன்னு தெரியாது ஆனா நல்ல பேடான விஷயம் ஐஸ் ஸோ ஏன் ஜெர்மனிக்கு வர இல்லாத ஐஸ் என்ற நடக்க கோன்கசெட்ஸ் இருக்க பார்க்குற டச் இங்கிலீஷ்ல என்ன இந்த அத அவன் பிரேக் பண்ணுவார்கள் அந்த இது guys. பேசிக் லா also பேசிக் லாவை அவன் அத manchmal பேசிக் லாவை கிரைம் பண்ணுவார்கள் அதனால ஓகே உங்களோட சட்டங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல எஸ் அந்த சட்டங்கள் EU யூனியனிலும் இருக்கிறதுனால ஐஸும் அந்த நாடுகளுக்கும் வர முடியாது இல்ல ஐஸ் இங்கேயும் ஒரு சொட்டு சொட்டு வேலை காட்டுது லைக் என்ன செய்யணும்டா இப்ப வளமையா இமிகிரேஷன் ஆஃபீஸரால் செய்யற மாதிரி கடைகளுக்கு போய் உங்களோட பேப்பர் கேட்கணும் உங்கள்கிட்ட யூகே நாட்டுல வாழக்கூடிய உரிமை இருக்குதான்னு கேட்க அதுல என்ன கண்டுபிடிக்கணும் ஸோ Ja, இங்க ஜெர்மனிக்கு அது அப்படித்தான் அது இப்படி பெருசாக வரல உதாரணமாக நீங்க உண்மையா இங்க வாழ்றது இப்படியான கடன் அது நல்லா கட்ட விடயங்க செய்தா அப்படியெல்லாம் அதை நீங்க உண்மையா இங்க இமிகிரண்டாக வந்தால் அப்ப நீங்க திரும்ப உங்களுடைய நாட்டுக்கு அனுப்பப்படுவீங்க லைக் பொய்யா உங்களுக்கு அந்த நாட்டுல வாழக்கூடிய அந்த உரிமை இல்லாட்டி யா அப்ப நீங்க திரும்ப நாட்டுக்கு அது அதாலதான் கனாக்கள் அந்த ஒளிஞ்சு வேலை செய்யறவ அவருக்கும் லாங்குவேஜ் எங்களுடைய பெரியவர் இங்க ஜெர்மனியில அவர் இங்க இஸ்ரேல் முதல் சப்போர்ட் பண்றார் அது எனக்கு விளங்கல முதல் இத்தனை நாங்க பார்த்தா எங்கள்கிட்ட இங்க நாடுக்கு 60% அப்படி எல்லாரும் இவரை திரும்ப vote பண்ண மாட்டார்கள் அவர் திரும்ப voteக்கு வந்தா அவர் vote பண்ண மாட்டார்கள் 30% அப்படி எல்லாரும் தான் இன்னும் vote பண்ண நினைப்பாங்க ஸோ இது நல்ல பேட் அவர் சொல்றா நாங்க இப்ப 50 மணித்தியாலும் ஒரு வாரத்துல வேலை செய்யணும் நாங்கள் எங்களுக்கு அந்த கூட வருஷமா வேலை செய்யணும் என்று எங்களுக்கு இப்ப கூட வாழலாம் என்றனால அப்படியெல்லாம் செய்யல ஸோ எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை
நான் வந்து வெளியே பெறணும் என்ற வெளியே போறேன். ஸோ யா Okay. நன்றி வணக்கம். நன்றி மணிக்கு வணக்கம். Ja. Mama கேட்டுக்கொண்டிருப்பாரா? தான் நினைக்கிறேன் 10 Minuten sind schon vorbei. Ja, auf jeden Fall. எனக்கு விளங்கிட்டு எனக்கு Ja, in தோணல. der Minutenale உங்களுக்கு விளங்கிட்டேனே. நோ எப்படி உங்களுக்கு விளங்கியது? நோ லைக் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது ஆ, மாமா சரி. தரணிக்கா வலிக்கிட்டாவா? ஓ, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இதை பத்தி. ஏனென்றா அடிக்கடி வேற இந்த அரசியல் ரீதியா பேசப்படுற பேர்களை சொல்லிக்கல சில வழியில யாராவது நோட் பண்ணுவாங்க. அதனாலதான் எனக்கு பெரியவர் என்று பாவிக்க சொன்னான். அது ஓகே. அடுத்தது நீங்கள் இப்ப அசோ சொல்ற மாதிரி ஜெர்மனில சுவிஸ்ல நீங்கள் இங்கிலீஷ்ல ஏன் லைக் 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 சொல்றீங்க? லைக் இப்ப கொஞ்ச நாளா கூட பிள்ளைகள் லைக் சொல்றது கூட. ஏன் அது இப்ப தரணிக்காவும் லைக் இன்னைக்கு சொன்னானோ நீங்க சொன்ன பிக்கப் பண்ணான் விடிய தரணிக்கா நிறைய தரம் சொல்லி ரஜினி பேன் பண்ணினவா தரணிக்காக்கு லைக் என்ற வார்த்தையை தவிர்த்து கொள்ள. இப்ப நீங்க சொல்றேன் நான் இன்றைக்கு போனான் லைக் இது வெதர் தானே இன்றைக்கு லைக் என்ற ஃப்ரெண்ட் வந்தவா லைக் 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 என்று வேற அடிக்கடி. என்னது நீங்க கவனிச்சிருப்பீங்களா வேற பிள்ளைகளும் கதைக்கிறத? யா பொதுவாவே கனாக்க லைக் போடுறது அந்த லைக்குக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? அப்படி. லைக் என்ற விருப்பம் என்ன? யா, அது அது ஒரு மீனிங்கா லைக் இருக்கலாம். அது அப்படியாகவும் இருக்கலாம். So. அப்படிதான் சரி. நீங்க சொல்லுவீங்களா? சோ யா, அபிராமி அதான் சொல்றதா? அசோ என்றா ஓகே அப்படி. அப்படி ஓ யா இல்ல லைக் அது அர்த்தம் லைக் அதே அர்த்தமா? யா அதே அர்த்தத்துல சொல்லினா லைக்னா விருப்பம் தான் ஆனா லைக்க சொல்லேக்க எல்லாரும் அந்த Like என்ன அப்போ ராகுல் சொன்ன மாதிரி அப்படியாண்டு அப்படி அப்படியாவா அல்லது இப்படி என்னமோ ஒன்று தமிழ்ல ராகுல் சொல்லுவார் அடிக்கடி. ஓ யா இப்படிதான் இத்துடன் இத்துடன் அத்துடன். இத்துடன் இது இல்ல இத்துடன் நீங்க இத்துடன் சொல்றீங்க. அத்துடனுக்கு பதிலாக அத மாதிரி. ஆனா இங்க நீங்க மட்டும் இல்ல இங்கிலீஷ் பிள்ளைகளும் அப்படித்தான் சொல்லுவாங்க. கதை கேட்கல அடிக்கடி லைக் என்ன பிரச்சனைடா இங்க ஜெர்மனில நாங்க அந்த இங்கிலீஷ் பழகிக்க என்னடா எல்லோருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அவ எல்லாரும் லைக் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்ல ஒருக்கா லைக்கே சொல்லுவாங்க. அதான் நோமை இங்க ஜெர்மனில ஸ்கூல்ல நோமை நாங்க இங்கிலீஷ் உங்களோட அம்மா அப்பா கதை கேட்கல எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அதாவது அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா என்ன சொல்ல வர்றேன்னா கடைசியில பாய் 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 கடைசியில் அது விட ஒரு நிறைய திருப்பி சொல்லிடும். இல்ல கதைச்சு கொண்டு கேட்கல. அப்புறம் புது பழக்கம் ஒன்று இப்ப 10 இயர்ஸா என்ன சொல்றது எப்படி சொல்றது 2 டேக்குல சொல்லிடும். நாங்க எப்படி சொல்றது தெரியாட்டி போட கட் பண்ணுங்க. அது பெரியாக்கள் சொல்றது. அது உண்மையில ஒரு கன்வர்சேஷனுக்கு வடிவில்லை. இப்ப நீங்க லைக் லைக் அடிக்கடி சொல்ற அசோ அசோ அடிக்கடி சொல்றது அது அடிக்கடி சொல்லக்கூடாது. தேவையான இடத்துல மட்டும் பாவிக்கலாம். தேவையான இடம் அது ஒன்றுமே இல்ல. நான் சொல்றேன்னா இந்த if you go the end of this shelf end of the fridge actually on your right hand side சொல்லுங்க ஓகே. அது ஒரு கதைங்க உங்களோட ஸ்கூல்ல கதைங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கதைங்க ஒபிஷியலா டீச்சரோட கதை. ஒரு செகண்ட் போறோங்க கதைங்க ஒரு யாருன்னா ஒரு கஷ்டம் போறோங்க. எனக்கு விளங்கி நீங்க என்ன சொல்றீங்க அந்த சைலன்ஸ பிரேக் பண்ணாம அந்த சைலன்ஸ் எடுக்காம அப்படி சொல்ற பிரச்சனை இருக்குது. லைக் சொல்லாட்டி ஏதாவது இடையில சொல்லாட்டி நீங்க எந்த பேர் என்னுடைய பேர் அப்ப நீங்க யோசிக்கிறது தெரியும். ஆனா கோமிஷா இருக்கும். யா நீங்க அந்த அந்த சோ சொல்லுவேன் அமைதியா இருக்காம அதுக்கு இடையில யா சோ லைக் அந்த லைக் லைக் இல்ல லைக் நான் அந்த லைக் சொல்றதுக்காக நான் சொன்னேன். ஆனா கவனிக்க மாட்டீங்க என்ன கதை கேட்க அப்படியே ஆகிடும். ஆனா எனக்கும் அந்த ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்ல. ஆனா அது எப்ப வருது எப்ப போகுதுன்னு எனக்கே தெரியாது. மாமா சொல்ல நானும் யோசிச்சேன் நான் சொன்னானோ நீங்க அதை பேன் பண்ணுங்க. அதான் நான் இனி கதை கேட்க கவனிச்சு கொண்டிருக்கணும்.
இப்ப அந்த சைலன்ஸ் வந்தது. இப்ப அந்த சைலன்ஸ்ல இது இல்ல ஒரு இல்ல மீது ஒரு அது வார்த்தை சைலண்ட்ன்றது வேற. நீங்க வேர்ட்ஸ தேடுறீங்க, சர்ச் பண்றீங்க. Yeah. அந்த கேப்பை தான் இதுல ஃபீல் பண்றீங்க. அந்த சைலன்ஸ் விருப்பம் இல்ல. அந்த சைலன்ஸ ஓ நிரப்புறதுதான் ஆனா நீங்க வடிவா ஒரு மொழியை வடிவா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வருவீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோராக வரும். இங்கிலீஷோ டச்சோ தமிழோ ஒரு ஃப்ளோரா வரும். அதான் நாங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. ஒரு நல்ல ஸ்பீக்கருக்கு அழகு. வெல்கம். குரல் கொஞ்சம் மாறுது. சரிதானே? அப்ப அது அது கதை கேட்கல நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்களை திருத்தி கொண்டு வந்தா நீங்க கதை கேட்கலையே பெரிய ஆக்கள் அல்லது ஒரு இன்டர்வியூல எல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா அந்த 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 லாங்குவேஜ்ல நீங்கள் பெர்ஃபெக்டா இருக்கிறீங்களேண்டு. சரியா? அப்ப கூடுதலான இந்த இன்ஃபில்டர்ஸை வந்து போடாம தவிர்க்கிறது எப்படி? அசோ சொல்லாம, லைக் சொல்லாம, இத்துடன் சொல்லாம கண்டினியூ பண்ணி கதைக்க அந்த ஆறு ஓடுற மாதிரி சலசலத்து ஒரு நதி மலையிலேருந்து விளைக்கல்ல ஒரு விதமான தடையும் இருக்காது, ஒரே ஸ்பீட்ல வரும். சல 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 சலன்னு வரும். அதே மாதிரி கதையை வந்து நாங்கள் கதை கேட்கல ஆற்றொழுக்காண்டு சொல்றது அல்லது ஒரு ஆறு ஓடுவதை போல தங்கு தடை இல்லாமல் வேர்ட்ஸ் வந்து அப்படி பாஞ்சு வரும். உங்களோட திங்கிங் மூட்லயே உங்களோட லிப்ஸ் வந்து வேர்ட்ஸை உச்சரிக்கணும். ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. சரிதானே? ஓகே, நல்லது. அதைத்தான் இன்றைக்கு கவனிச்சேன் நான். ஓகே, மற்றபடி பேசுவோம். அந்த ஐசிஇ என்று சொன்னது என்னது? அது ஒரு இலங்கையில எல்லாம் அது ஒரு ட்ரக்ஸ், அது போதைப் பொருள். அது இல்ல, அது இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட். அடடா, அதையா சொன்னீங்க? ஓகே, இலங்கையில இந்த பேரை உச்சரிச்சீங்கன்னா உடனே இது வந்து ட்ரக்ஸ் என்று சொல்லுவாங்க. ஓ, ஐஸ். நீங்க ஐஸ் சொன்னா அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் நினைப்பாங்க உடனே. ஓகே ஓகே, நான் கண்டிப்பா சொல்லிருக்கேன். நான் ஐஸ் கட்டி என்னச்சு நான். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா சொன்னவன் யூகேக்கு ஐஸ் வருதுன்னு. நான் என்ன யூகேல என்ன அவ்வளவு குளிருதோன்னு உடனே விளங்கிட்டு எனக்கு விளங்கல. தரணிக்கா ஏன் ஐஸை பற்றி திடீர்னு கதைச்சவன் யோசிச்சான். பேருந்துதான் அவையலோ. That's crazy. Yeah. மாமா கஸ்டமர் வந்துட்டு மறுபடியும் இல்ல என்ன you know like I don't know. ஆனா ஐஸ் உண்மையா இப்ப உங்ககிட்ட வரப்போதா ஷோரா இப்ப நூறு சொல்லினோம் because like TikTok account எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லினோம் பார்த்தேன். நான் பார்த்தேன். ஆனா like ஐயோ மறுபடியும் சொன்னேன். ஆனா அது like ஆனா அது சட்டபூர்வமா வரையில. ரைட், ஓகே. அப்ப அத்துடன் முடிப்போமா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு இத்துடன் தான் வரும். இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அத்துடன் தரணிகாவுக்கு நன்றி சொல்வோம். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர. சரி, சந்தோஷம். அது 18 அல்லது 19 டீம்ஸ் ஐஸ் டீம்ஸ் யூகேல இருக்குதுண்டு. இருக்கணுமா? எஸ். ஓகே. மற்றது அந்த டிரைவிங் லைசன்ஸ் காய்ச்சிங்கள் எல்லாம் யூகேல வந்து லாஸ்ட் இயர் ஹையஸ்ட் ஃப்ராட்லன்ஸ் நடந்திருக்குது. எக்ஸாம்ல ஆள் மாறி ஒரே மாதிரியான ஆக்கள் வேறு ஆக்கள் மற்ற ப்ளூடூத்தை போட்டுட்டு வெளியால ஒருத்தரோட மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு அவருடனே டக் டக் டக்குன்னு சொல்லுவார் இதுதான் சரி என்று இவ டிக் பண்ணி கொண்டு போவினோம். அதெல்லாம் புடிபட்டு ஆக்கள் ஜெயிலுக்குள்ள போயிருக்கணும் லாஸ்ட் இயர் 2025ல. நானும் இந்த செய்தி வாசிச்சேன். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு ஹைவே கோர்ட் சொல்றது தியரி, ஹைவே கோர்ட் அதாவது ரூல்ஸ் ஆஃப் ஹைவே, அது தெரியாம அது விளங்காம டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு கார் ஓடி எத்தனை பேரை கில் பண்ண போயினோம். நிறைய பேசிக் என்ன பேசிக்க வந்து லாங்குவேஜ் தெரியாட்டி தமிழ்ல படிங்கோ, டச்சுல படிங்கோ, அல்லது என்ன ரொமானியன் லாங்குவேஜ் படிங்கோ. ஆனா உங்களுக்கு யூ ஷுட் நோ எல்லாம் கட்டாயமா நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றது உண்மை. இப்ப பாருங்க இவ்வளவு கள்ள வேலை செய்யணும், அதுலயும் இங்கிலீஷ் ஆக்கள் செய்யணும்னா எப்படி இருக்கும்? ஆள் மாற்றம் நடக்குதுண்டு.
இல்ல அது ஒரே மாதிரி முன்பு இது ஸ்ரீலங்கால எங்கட வயசு காலத்துல உங்களோட அப்பா அம்மா காலத்துல குதிரை ஓடுறதுன்னு சொல்றது. இப்ப A level எக்ஸாமுக்கு அபிஷாக்கு பதிலாக அபிஷா போல அபிராமி தன்னை ஒரு 6 monthsக்கு டெவலப் பண்றது. மூவம் எல்லாம், ஹேர் கட் எல்லாம், ஐப்ரோ எல்லாம் செய்து ஒரே மாதிரி கொண்டு வந்து அப்ப அபிஷாட ஐடியா கொண்டு வந்து அபிராமி எக்ஸாமுக்கு போவான். போய் ரிசல்ட்ஸ் அபிஷாக்கு வரும். அதுக்கு காசு கட்டும், நிறைய காசு கொடுக்கும். 10,000 pounds அப்படி காட்டினா 4 A's கிடைக்கும் A levelல. 10,000 pounds கட்டி இப்படி ஒரு டிரைவிங் லைசன்ஸ் தேவையே? இல்ல டிரைவிங் லைசன்ஸ் இல்ல, A level எக்ஸாம். A level exam. ஆனா A level 10,000 pounds கட்டுவீனும் தானே? இல்ல இதுக்கும் காசு கட்டுவாங்களோ கட்டாயம். அவ்வளவு கட்டி எடுக்க வேணும்னு கட்டாயம் இல்ல. இல்ல அன்றைக்கு 77 வயசுல ஒரு அம்மா பாஸ் பண்ணிருக்கா தியரி. அவ வந்து 47th டைம் செய்து 47th டைம் தான் பாஸ் பண்ணினவா. விஷி கோடி நான் இனியங்க 77 வயசுல வேண்டி என்ன செய்யறது இப்ப? இனியோடலாம் நம்ம she took as a challenge. அப்படின்னா ஓகே. ஆனா அவ இங்கிலீஷ் லேடி. அவக்கு என்னன்னா அந்த டெக்னிக்கல் வேர்டிங்ஸ் வந்து விளங்குது இல்லையா. அவ எல்லாத்த படிச்சாலும் மாறி மாறி வருமல்லோ, வேர்டிங்ஸ் வந்து டெக்னிக்கலா போடுவாங்க. அப்ப அதே மாதிரி இப்ப காகம் கருப்பு, ஆனா கருப்பு எல்லாம் காகமா, காகம் எல்லாம் கருப்பான கருப்பு எல்லாம் காகமாகுமா இல்ல. அதே மாதிரி சும்மா வேர்டை மாத்தி விட்டு நாங்க பயந்து போவோம் என்ன. அது மாதிரி நீங்க ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போன மாதிரி ஃபார்மேட்ல வராது கொஸ்டின். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான், ஆனா கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் நிறைய தரம் பிராக்டிஸ் பண்றதுன்றது. எனவே அந்த வார்த்தைகளோடு நீங்களும் உற்சாகமா விடை பெறுங்கள் எல்லோரும். அப்ப வார வெள்ளிக்கிழமை நீதினி அக்கா கொடுப்போமா? நீங்கள் இன்க்ளூசிவ் அபிஷா 4 பேரும் சண்டே செய்யுங்க. அப்ப வெயிட், எனக்கு அப்ப நாங்க எல்லாரும் ஒரே நாள்ல செய்ய முடியாது. இல்ல அது நீதினி அக்காக்கு வேலையாம் சண்டேஸ்ல. அப்ப வெள்ளிக்கிழமை எல்லாரும் வெள்ளிக்கிழமை அவ தமிழ் ஸ்கூல் போறா, டீச் பண்றா. அப்ப நீதினி அக்கா தொடக்க நிகழ்ச்சிகளுக்கு இனிய தேவையில்ல, கடைசியில மட்டும் யாதானே அதுல காலமே முயற்சி செய்யணுமா? நாங்க அப்ப எல்லாரும் ஒரே நாள்ல செய்யணுமா? அப்பண்டா எது அப்ப இப்ப நீங்க 3 பேர் சொல்லுங்க, ஃப்ரைடேயா சண்டேயா? சண்டே. Ja, Anne, das ist eine unnötige. நான் வெள்ளிக்கிழமையா நிக்கிறேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை யோகா செய்யணுமா? யோகாக்கு டக்குன்னு வந்துட்டு ஓடுங்க, உங்களுக்கு எக்ஸசைஸ் ஆனே ஃப்ரீயா கிடைக்குது ஒரு எக்ஸசைஸ். அப்ப மாமா நாங்களும் நிகழ்ச்சி தொடருமா இல்லாட்டி அது நின்றுடுமா? அது செய்ய போறேன் தனித்தனியாக திருப்பி. ஏன்னா முதல் விட்டுட்டு போன சில பிள்ளைகளுடைய அம்மாக்களும் கேட்டிருக்கிறோம் அதை செய்ய சொல்லி என்ன தங்கட பிள்ளைகளோட, ஏன்னா அதுல டெவலப் பண்ணலாம் என்று சொல்லி. அந்த போனாக்கள் வந்து அது அவன் பிள்ளை, அவதானே போனவே புரியுதா? அவ சொல்லி போட்டு போயில்லையே யாதான். அப்ப அவன் திருப்பி எடுக்கிறீங்க, அவ போன ஒற்றுதரும் சொல்லி போட்டு போயில்ல. ஓகே, இது நான் சொல்ல சின்னாக்கள், குட்டீஸ், பெரிய ஆக்கள் இல்லை, குட்டீஸ் அம்மாக்கள் கேட்டவங்க. ஏண்டா அதுக்கு பிறகு தங்கட பிள்ளைகள் கூட கான்ஃபிடென்ட் ஆகினவங்க. ஏன்னா வேற உங்களை எல்லாம் பெரிய வேற டிவிஎல்ல கூப்பிட்டு பண்ண மாட்டாங்க. அன்றில் அதை வயசு நீங்க ஏதாவது சாதிச்சாலொழிய இடம் தரப்ப அதை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு சான்ஸ் கிடைக்காது தானே. நான் மாமா நாங்கள் நிகழ்ச்சியை இதுன்னு சொன்னேன், லைக் இப்படி இந்த நிகழ்ச்சி இது செய்யலாம். நீங்கள் யோகா முடிய ஒரு 20 minutes செய்துட்டு விட வரும். என்னது போற அளவு நான் கலைக்கன் ஒர்க்கை பற்றி அபிராமி கொட்டாய் விட்டு இருக்கிறேன். நான் கொட்டாய் சும்ல விடல. அது இப்ப முக்கியமா அபிராமிக்காக நான் கதைச்சிருக்கேன். போன கிழமை நாங்க நிகழ்ச்சியே நடக்கல, நீங்க வேற இல்ல, நாங்க ஒர்க்கை பற்றி கதைச்சுறாங்க. அதான் அபிராமிக்காகத்தான் நான் கதைச்சேன். என்னண்டு அது கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப எவ்வளவு நீங்க கிணற்று தவளை மாதிரி இருக்கிறீங்க சுவிட்சர்லாந்து. நான் கண்டுபிடிக்க நானும் இப்ப அபிஷாக்கு தெரியுமா மட்டூர் என்னண்டு? மட்டூர் ஆனா நீங்க நீங்க சொன்னதும் நான் கேட்டதும் ஆனா வேற. MATTUR மட்டூர். அதான் நீங்க கேட்டதும் நான் கேட்டதும் நீங்க சொன்னதை விட வேற மாதிரி சொன்னீங்க. இல்ல அப்ப அபிட்டுவாண்டா என்னது தெரியுமா? அபிட்டுவாண்டா அவங்க அந்த எக்ஸாம். எந்த எக்ஸாம்? A level.
ஏ லெவல் சுவிஸ்ல வந்து மற்றொருன்னு சொல்றது. அப்ப அத மாதிரி நீங்கள் போற அடுத்த 10 இயர்ஸுக்கான உங்களோட லைஃப் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும் உங்களோட நாட்டுல. தேர்ட் ஓணும் இப்பதானே மட்டுவா அபிராமி செய்யலையோ? நான் சில நேரம் அந்த லேயா முடிச்சா செய்வேன். ஆனா நான் யோசிக்கணும். ஆனா ஏ லெவல் ஒரு லைக் நல்ல ஒரு பேஸா இருக்கும் எல்லாருக்கும். ஆனா எனக்கு வேலை செய்ய இல்ல ஆனால் அபிராமி மற்றவளமாம் வரலாம் தென்னு பக்கமாம் வந்து இருக்கு. இல்ல ஆனா ஏ லெவல் செய்ய தேவையில்லை, நீங்க யூனி போகலாம். நான் எனக்கு இல்ல ஏ படிக்கிறதை விட லெவல் காசு சம்பாதிக்கிறது கூட இல்ல விருப்பம். இங்க வந்து அபிஷா நீங்க வந்து காலேஜுக்கு போய் யூனிக்கு போகலாம். யூனிக்கு போகலாம். அதைத்தான் இப்ப இவா செய்ய போறா அபிராமி. ஏ லெவல் மற்றொருக்கு வராம ஸ்கிப் பண்ணி ஸ்கில் ஒரு ஸ்டடீஸுக்கு போய் அதுக்குள்ளால நீங்க வரலாம் யூனிவர்சிட்டிக்கு. காலேஜுக்கு போறாவோ அபிராமி? ஓ ஹவுஸ் பில்டிங். ஹவுஸ் பில்டிங் அதுதான் செய்ய போறேன். ஓகே 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 இப்ப விளங்கிட்டு காலேஜால போறீங்க. என்னன்னா இங்க மற்றூர் என்றால் அது இப்ப இங்க அவிச்சுவையா சொல்றது என்னென்றா மற்றூர் முந்தைய காலத்துல அது லத்தீனில் பாவிக்கப்பட்டது. அது இன்னும் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியாவில் பாவிக்கப்படும். ஜெர்மனியில் அது இன்னும் அது புதுசான வார்த்தை ஜெர்மனா வார்த்தையை பாவிக்கிறார். ஓகே. எஸ். ஹாப்பி பர்த்டே. Thank you very much. You too. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி உங்களுக்கும். நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உண்மையா அபிராமி? மிகவும் உண்மையா? இல்ல நான் ஒட்டினான் எல்லாம் இது புக் பண்ணியா என்ன ஆல்ரெடி எல்லாம் புக் ஆயிட்டு. சோ என்னால வெயிட் பண்ண முடியல. ஆனா செய்ய கொடுத்துருக்கீங்களா முந்தி? நான் யோசிக்கணும் அடுத்த மாதம் செய்ய. நான் யோசிக்கிறேன் பிறந்த நாளுக்கு செய்ய. ஓ யா எந்த வளர்ந்துட்டு எந்த உண்மையான நேரத்துல செய்த நான் இந்த முறைபா. இட்ஸ் ஓகே. யா வெரி கியூட். எனக்கு பிடிச்சிருக்கு. கவனிச்சு நான். யா மாமா நன்றி வணக்கம் சொன்னார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே அடுத்த நிகழ்ச்சி செய்வோமா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.